ஹரியானால இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான யூடியூபர், ஒரு ஃபேமஸான லேடி டிராவல் விளாகர். இந்த பொண்ணு வந்து அடிக்கடி பாகிஸ்தானுக்கு போயிட்டு வந்திருக்குது. இப்ப அடிக்கடி பாகிஸ்தானுக்கு போயிட்டு வந்ததுனால, நம்ம இந்திய கவர்மெண்ட் இந்த பொண்ண வந்து வாட்ச் பண்றாங்க. என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்றாங்க. அப்போ பார்த்தா ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த பொண்ணு வந்து பாகிஸ்தானுக்காக நம்ம இந்தியன் நாட்டுக்குள்ள இருந்துகிட்டு, ஆஸ் எ இந்தியனா இருந்துகிட்டு ஸ்பை வேலை பார்த்திருக்குது. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இருக்கக்கூடிய சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன், டீடைல்ஸ் எல்லாத்தையும் இந்த பொண்ணு தன்னோட இன்ஃப்ளூயன்ஸ் பவரை பயன்படுத்தி கலெக்ட் பண்ணி இந்த டேட்டாவெல்லாம் சேகரிச்சு பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்குது. அந்த ரீசனுக்காக இந்த பொண்ணை இப்ப இந்தியன் கவர்மெண்ட் அரெஸ்டும் பண்ணியிருக்காங்க 2 நாளைக்கு முன்னாடி. எதுக்காக இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி ஆஸ் எ இந்தியனா இருந்துகிட்டு பாகிஸ்தானுக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணணும்? யார் இந்த பொண்ணு? இந்த வீடியோல இதை பத்தி தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாத்தையும் நம்ம சேனல்ல நம்ம ஒன் டே கூட மிஸ் பண்ணாம எவ்ரிடே அப்லோட் பண்ணிக்கிட்டு வரோம். இந்த வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும். இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதாங்க யூடியூப்காரன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அனுப்புவான். அப்பதான் வீடியோ மிஸ் ஆகாது. அதுதான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம்ல? ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். ஜோதி மல்ஹோத்ரா இந்த பொண்ணை தான் இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ரீசன் என்னடான்னு போய் பார்த்தோம்னா, இந்த பொண்ணு வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்டோட இன்ஃபர்மேஷன், டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஆஸ் எ இந்தியனாக இருந்துக்கிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு பாகிஸ்தானுக்கு ஷேர் பண்ணியிருக்குது. பாகிஸ்தானுக்கு ஒரு ஸ்பையாக இந்தியாவில் இருந்துக்கிட்டு வேலை பார்த்து கொடுத்துருக்குது. ஸோ இந்த காரணத்துக்காக தான் இந்த பொண்ணை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆஸ் எ இந்தியனாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, இப்போ இந்த பொண்ணு யார், எதுக்காக இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணிடுச்சு நம்ம போய் பார்த்தோம்னா, இந்த பொண்ணு வந்து ஒரு டிராவல் விளாகருங்க. இந்த பொண்ணு வந்து ஒரு யூடியூப் சேனல் ஒன்று வச்சிருக்குது. இந்த பொண்ணோட யூடியூப் சேனலோட பேர் வந்து டிராவல் வித் ஜோதி. அந்த யூடியூப் சேனலை வந்து மற்ற இடங்கள், மற்ற கண்ட்ரிக்கெல்லாம் போய், ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான், சைனா, பங்களாதேஷ், அமெரிக்கா, ரஷ்யா, அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட் எல்லா இடங்களுக்கும் போய் டிராவல் பண்ணி அங்கே உள்ள இடத்துங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அது வந்து யூடியூப்ல வீடியோ பிடிச்சி போட்டிருக்கு, டாக்குமெண்ட் பண்ணி போயிட்டு வந்திருக்குது. சரி, இப்போ இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பொண்ணு வந்து மற்ற நாடுகளுக்கு போனதோட பாகிஸ்தானுக்கு வந்து அடிக்கடி போயிட்டு வந்திருக்குது. இதை வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் எந்த மாதிரி போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொந்த ஊருக்குலாம் நம்ம போவோம்ல, வெக்கேஷன் டைம்லாம் நம்ம போவோம்ல, அந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து அடிக்கடி பாகிஸ்தானுக்கு கேஷுவலாக போயிட்டு வந்திருக்குது. போனது மட்டும் இல்லாமல் அங்கே போய் இந்த வீடியோ எடுத்து போடுதில்ல, அந்த வீடியோலாம் நான் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொண்ணு வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாகவே, பாகிஸ்தான் ஆளுங்க வந்து நல்லவங்க பாருங்க, எவ்வளோ நல்ல இடங்கள், நிறைய இடங்கள் இருக்குது பாகிஸ்தானில், பாகிஸ்தான் மக்கள்லாம் இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறாங்க, நம்ம இந்தியன் ஆளுங்க வந்து இதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம மீடியாஸ் ஆளுங்கெல்லாம் தப்பாக காட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய வாய்ஸ் எல்லாம் எழுப்பி இருக்குது. நிறைய அந்த வீடியோஸ் எல்லாம் பேசிட்டு வந்திருக்குது. ஓகே, இதையும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ரொம்ப இதாக மானிட்டர் பண்ண, க்ளோஸாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த பாகிஸ்தான் கவர்மெண்ட் ஆளுங்களா இருக்கிறாங்களே, இந்த பொண்ணுக்கு ஸ்பான்சர் பண்ணி பாகிஸ்தானுக்கு கூப்பிட்டுருக்காங்க. பாகிஸ்தானு இந்த இடங்களெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுங்க, அப்போ தான் வந்து டூரிசம் எங்களுக்கு பிஸ்னஸ் அதிகமாகும், உங்கள் நாட்டு மக்கள்லாம் இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாகிஸ்தான் ஆளுங்க இந்த பொண்ணுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு அடிக்கடி நம்ம போக மாட்டோம், நம்ம அந்த அளவுக்கு போகிறதுக்கு யாரும் விருப்பப்பட மாட்டோம். ஏற்கனவே ஏகப்பட்ட சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது, அவனுக்கு ஏதாச்சும் ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி சுற்றி பார்க்குற அளவுக்கு மிகப்பெரிய இடங்கள்லாம் பாகிஸ்தானில் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இல்லை. ஸோ நம்ம யாரும் போக மாட்டோம். ஆனால் பாகிஸ்தான் கவர்மெண்ட் இந்த இன்ஃப்ளூயன்சர், இந்த பொண்ணு டிராவல் பிளாக்ல கூப்பிட்டு பண்ண இடங்களை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே மட்டும் நிற்கல, இந்த பொண்ணுக்கு மற்ற நாடுகளுக்கு போகவும், இந்த இந்தோனேஷியா, மலேசியா, இந்த மாதிரி மற்ற நாடுகளுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பான்சர் பண்ணி இந்த பொண்ணை வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்திய கவர்மெண்ட் இதை வந்து ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன தெரிய வருதுன்னா, போன வருஷம் இந்த பொண்ணு வந்து அதோட யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்குது. அந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த பொண்ணை வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட், இந்திய நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் எம்பசி, அந்த எம்பசிக்கு வந்து இந்த பொண்ணை வந்து இஃப்தார் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் இந்த பொண்ணுக்கு வந்து அந்த பாகிஸ்தான் கவர்மெண்ட், இந்தியான்னு வருது பாருங்க, இந்தியன் பொண்ணு இந்த பொண்ணு,
எனக்கு வந்து இந்தியான்னு வருது. சரி, பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணி மற்ற நாடுகளுக்கு இங்கே அனுப்பிச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்போ இங்கே போன வருஷம் வந்து என்ன நடந்திருக்குன்னா, எம்பசிலேருந்து இந்த பாகிஸ்தான் எம்பசிலேருந்து இந்த பொண்ணை வந்து இஃப்தார் பார்ட்டிக்கு யாரு ஜோதி மல்ஹோத்ரா வந்து இஃப்தார் பார்ட்டிக்கு இந்த பொண்ணை வந்து இன்வைட் பண்ணதாகவும், அந்த பொண்ணு அங்கே போய் அந்த வீடியோவில் அந்த பொண்ணை சொல்லியிருக்குது, அந்த வீடியோவில் போட்டிருக்குது, அதோட சேனலில் அந்த வீடியோஸ் இருக்குது. அங்கே வந்து போனதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து கேஷுவலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப்லாம் வச்சோன்னா நம்ம எப்படி போய் பேசுவோம், எப்படி போய் பழகுவோம், ஹே மச்சான், ஹலோ மச்சான் அப்படின்னு பேசுவோம்ல, அந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் பேசியிருக்குது. அதில் ஒரு முக்கியமான நபர், அந்த நபரோட பேர் வந்து தானிஷ். ஆனால் அந்த பையனோட பேர் வந்து உண்மையான பேர் வந்து தானிஷ் கிடையாது. அந்த ஆளோட பேர் வந்து ஹெசானூர் ரஹீம். அந்த ஆளு கூட ரொம்ப க்ளோஸாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸாக பேசிட்டு வந்துருக்குது. அங்கேயும் போய் இந்த பொண்ணு வந்து இங்கே பாகிஸ்தானில் போய் வீடியோ போட்டிருக்கல, அதே மாதிரி தான் பாகிஸ்தான் ஆளுங்க பாருங்கள் எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறாங்க, எவ்வளோ நல்ல நட்புறவு இருக்கிறாங்க, எதுக்கு நீங்கள் எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்க சொல்லிட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருக்குது. பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த எசானூர் ரஹீம் கிட்ட அந்த தானிஷ் அப்படிங்கிற ஆளுகிட்ட வந்து இந்த பொண்ணு வந்து க்ளோஸாக பேசிட்டு வந்திருக்குது. எதுக்கு இந்த ஆளுக்கு வந்து 2 பேருன்னு பார்த்தோன்னா, இந்த ஆளோட உண்மையான பேர் வந்து எசானூர் ரஹீம் தான். ஆனால் இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் அந்த எம்பசியில் வேலை பார்க்குற வரைக்கும் தானிஷ்னு வச்சிருக்கான். அதுக்கப்புறம் தான் தெரியாது இந்திய ஆளுங்க இப்போ இந்த பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் சண்டை நடக்கும்போது கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஆள் வந்து ஒரு ஸ்பை, பாகிஸ்தான்லேருந்து வந்த ஸ்பை, இங்கே இந்தியாவில் நடக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி இங்கே ஷேர் பண்ணுறதுக்காக பாகிஸ்தான்லேருந்து அனுப்பப்பட்ட ஸ்பை. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிடுறாங்க. மே 13ஆம் தேதி 14ஆம் தேதியும் இந்த ஆளை வந்து அனுப்பிச்சி விட்றாங்க, நீ போ உங்கள் நாட்டுக்கு ஓடுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க. அதனால தான் இதெல்லாம் விஷயம்லாம் தெரிய வருது, இந்த ஆளுக்கு வந்து 2 பேர் இருக்குதுன்னு எல்லாம் தெரிய வருது. சரி, இப்ப இந்த பொண்ணு இருக்குல்ல, இந்த ஆளை அங்க அனுப்பிச்சதுக்கு அப்புறமும் கூட பாகிஸ்தானுக்கு போனதுக்கும் கூட இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடந்துச்சுல, இந்த சிந்தூர் ஆபரேஷன் நடக்கிற அந்த சமயத்தில் கூட பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் அந்த சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் கூட இந்த பொண்ணு வந்து அந்த ஆள் கூட ரொம்ப க்ளோஸாக பேசிட்டு வந்திருக்குது. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இந்த பொண்ணு வந்து அஃபேரில் இருந்திருக்குது, இந்த அவனோட அந்த தானிஷோட அஃபேரில், தானிஷ் இல்லை எசானூர் ரஹீமோட அஃபேரில் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. அது உண்மையாக போயோ தெரில, அது அதோட பர்சனல் விஷயம், அது என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம். ஆனால் மேட்ரு என்னன்னா, அந்த இவங்களோட அந்த எசானோட பேசிட்டு வந்திருக்குல்ல, அந்த எசானுக்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னும் இன்டெப்த்தாக நம்ம என்ஐஏ இன்டெப்த்தாக சர்ச் பண்ண, இன்டெப்த்தாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் தெரிய வருது, அந்த பொண்ணு வந்து அந்த யாரு தானிஷ் அந்த எசானூர் ரஹீம் இருக்கிறான்ல, அவன் கூட மட்டும் பேசி பழகலை, அவன் கூட க்ளோஸாக பேசியிருக்கு, அது ஒரு பக்கம். மற்ற ஒரு பெரிய நெட்வொர்க் இந்த பொண்ணு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குது. இந்தியாவிலையும் ஒரு 4-5 பேர்த்த வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்குது. அங்கேயும் பெரிய நெட்வொர்க். அந்த பெரிய நெட்வொர்க்லாம் யாருன்னு பார்த்தோம்னா, இந்த இன்டெலிஜென்ஸ் டீமில் இருக்கக்கூடிய ஆளாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆளாக இருக்கட்டும், எல்லாத்துக்கூடையும் க்ளோஸாக பேசிட்டு வந்திருக்குது. நம்ம நாட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட எப்படி நம்ம பேசுவோமோ அந்த மாதிரி அங்கே வந்து க்ளோஸாக பேசிட்டு வந்திருக்குது. ஏதோ பாகிஸ்தானே பிறந்து வளர்ந்த மாதிரி க்ளோஸாக பேசிட்டு வந்திருக்குது. அதில் முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தோம்னா ஷாக்கிர். இந்த ஆளு கூட ரொம்ப க்ளோஸாக பேசியிருக்குது. அந்த ஆளுக்கு தான் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை இந்த பொண்ணு வந்து ஷேர் பண்ணியிருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் இந்த பொண்ணு ஷேர் பண்ணியிருக்குது. சரி, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணனால தான் இப்போ இந்த பொண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இந்த பொண்ணை மட்டும் அரெஸ்ட் பண்ணல, இந்த பொண்ணோட சேர்ந்து அந்த நெட்வொர்க், இந்தியா நெட்வொர்க்கில் சொன்னேன், இந்திய நெட்வொர்க்கில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க, வேற வேற ஸ்டேட்டில் இருந்திருக்காங்க. அந்த 4-5 பேர்த்தையும் இந்த பொண்ணோட சேர்த்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு நபர் யாருன்னு பார்த்தோம்னா பிரியங்கா சம்தி. இந்த பொண்ணு கூட பாகிஸ்தானுக்கு நிறைய அடிக்கடி போயிட்டு வந்திருக்குது. பாகிஸ்தான் கூட கொலாப் ரீல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்குது, இந்த இன்ஸ்டாகிராமில் எதுலையும் பண்ணி வச்சிருக்குது. ஸோ இந்த பொண்ணையும் இப்போ இன்வெஸ்டிகேஷன் எடுத்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, தேடி போயிருக்காங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஆளுங்க வந்து ஏகப்பட்ட ஆளுங்க இருக்கிறாங்க. இப்போ இது ஒரு செட் ஆஃப் பீப்பிள், 4-5 பீப்பிள் இந்தியா கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் இந்தியாவில் வந்து அரெஸ்ட் ஆகிருக்கிறாங்க இதே கேஸில், இந்த மாதிரி ஸ்பையா வேலை பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்தியனா இருந்துக்கிட்டுங்க, இந்திய நாட்டில் இந்தியனா இருந்துக்கிட்டு அந்த பாகிஸ்தானுக்கு வேலை பார்த்துருக்காங்க, அவங்களாம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதில் 2-3 பேர் இருக்குதுங்க. ஷாதாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள், தேவேந்திர சிங் தில்லியான்னு ஒரு ஆள், முர்தசா அலின்னு சொல்லிட்டு ஒரு ஆள். இவனுங்கெல்லாம் பிஸ்னஸ் மேனாகவும் ஸ்டூடெண்டாகவும் இருந்திருக்கிறாங்க. இந்தியாவில் ஸ்டூடெண்டாக இருந்துக்கிட்டு பிஸ்னஸ் மேனாக இருந்துக்கிட்டு அந்த பாகிஸ்தான் ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதனிடம்ல தான் இவங்களையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம நாட்டோட கரண்ட் ஹீரோஸ் விக்ரம் மிஸ்ரி சார் அவர்களாக இருக்கட்டும், குரேஷி மேடம் அவர்களாக இருக்கட்டும், மமிகா சிங் அவர்களாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் நம்ம வந்து ட்ரால் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பல பேர் ட்ரால் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பல பொலிட்டிஷியன் ஆளுங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இவங்க வந்து மேல் ஜாதி, இவங்க வந்து முஸ்லீம், இவங்களே டெரரிஸ்ட் அப்படின்னு இவங்களை நாட்டுக்காக நைட்டு தூங்காம போராடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களாம் தூங்கினாங்கன்னு தெரியல. இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடந்த டைம்ல இப்போ கூட அவங்க ஃப்ரீயா இருக்காங்கன்னு தெரியல. ஏன் இந்த மாதிரி நாட்டுக்காக உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்காங்க. இவங்களை வந்து ட்ரோல் பண்றதா இருக்கட்டும், இவங்களை வந்து தேச துரோகின்னு சொல்றதா இருக்கட்டும், பல பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையான தேச துரோகிங்க, உண்மையான இந்த ஸ்லீப்பர் செல்லுன்னு கூட சொல்லலாம், நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு
இந்த பாகிஸ்தானுக்கு உதவி பண்றதா இருக்கட்டும், பாகிஸ்தான் கிடையாது, மத்த நாடுகள் எது வேணா உதவி பண்றதா இருக்கட்டும். ஏன்னா நம்ம நாட்டோட இன்ஃபர்மேஷன அவங்க ஷேர் பண்ணாங்கன்னா, அவங்க கண்டிப்பா தேச துரோகி தான். அவங்க அததான் இவங்க எல்லாருமே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாரி ஆளுங்கள கண்டுபிடிச்சு கண்டிப்பா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பனிஷ் பண்ணணும். கடுமையான தண்டனை இவங்களுக்கு குடுக்கணும். அப்பதான் தாய்நாட்ட காட்டிக் குடுக்குறது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு புரியும். புரிஞ்சிருந்தா இவங்க பண்ண மாட்டாங்க. தண்டனை குடுக்கறதுனால இவங்களுக்கு புரிய போறதில்ல. அட்லீஸ்ட் இந்த மாதிரி தண்டனை கொடுத்தா இந்த மாதிரி தண்டனை நமக்கு கிடைச்சிடும் சொல்லிட்டு பயந்துகிட்டாச்சும் நம்ம தாய்நாட்டை காட்டி கொடுக்காம இருப்பாங்க. அதனால கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு கடுமையான மோசமான தண்டனை கொடுக்கணும். கொடுத்தாதான் இவங்க வந்து திருந்துவாங்க. சரி, இதுதான் உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். பாய். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.